வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோடைக்காலம் ஆரம்பித்து வெயில் சுட்டெரிக்கும் வேளையில் அந்த வெயிலில் இருந்து வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் மற்றும் வாகனத்தில் செல்வோர்களுக்கும் இளநீர், மோர், ரோஸ்மில், குளிர்பானங்கள் மற்றும் தர்பூசணி பழங்கள் போன்றவற்றை கடலூர் மாநகராட்சி பேருந்து நிலையம், கடலூர், பாதிரிக்குப்பம் ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், மாநில தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர், திருப்பாதிரி புலியூர் பகுதி செயலாளர் சாரதி, மாவட்ட இணை செயலாளர் அன்பு, கடலூர் ஒன்றிய செயலாளர் சுபாஷ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆனந்த்ராஜ், பாதிரிக்குப்பம் கிளை நிர்வாகிகள் கருணாகரன், தயாநிதி, தேசிகன் மற்றும் கிளை நிர்வாகிகள் உடன் இருந்தனர். உலகில் வாழும் சரிபாதி மக்களின் விழாவான ரமலான் பண்டிகை கொண்டாடும் புதுச்சேரி மாநில இஸ்லாமிய பெருமக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனித இனம் சந்தித்து வரும் பசி பிணியின் துயரை உணர 30 நாட்கள் நோன்பிருக்கவும், பசியினால் துயருறும் ஏழை மக்களுக்கு கட்டாய தானம் அளிக்கவுமான மிகப்பெரிய கடமையை ஆற்றுகின்ற மனிதாபிமான விழா இதுவாகும். ஒவ்வொரு இஸ்லாமியரும் தங்களை மனிதனாக உயர்த்தவும் மற்றவர்களை அது வழி நடத்துவதுமான மிகப்பெரிய அறக்கட்டளை இது. அந்த வழியில்தான் திராவிட மாடல் அரசின் நாயகன் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பசிப்பிணியால் குழந்தைகள் கல்வி கற்பது தடைபடக்கூடாது என்ற மனிதாபிமான கடமையாக காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்து ஆண்டு முழுவதும் சிறார்களின் பசிப்பிணியை துடைத்து வருகின்றார். திமுக கழகத்தை நிறுவிய பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு இஸ்லாமிய தலைவர் மரியாதைக்குரிய காயிதே மில்லத் அவர்களோடு உறவு கொண்டு அதன் வழி நின்று இஸ்லாமிய மக்களுடனான கழக உறவு கட்டி காப்பாற்றப்பட்டு வருகின்றது. அம்மக்களுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முன்னெடுத்த மிலாது நபி பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்தது. இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு அளித்தது. உலமாக்களுக்கு நலவாரியம் கண்டது போன்றவைகளை இன்றும் நினைத்து பார்க்கின்றோம். அதே வழியில்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அம்மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தும் நிலையில் இன்று நம் முன் பாஜக அரசு இஸ்லாமியர்களிடம் இருந்து பறிக்க மேலும் அத்துணை உரிமைகளுக்கும் பாதுகாப்புக்கும் ஒன்றிய அரசு எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றார். முத்தலாக் சட்டமா, 370 பிரிவா, குடியுரிமை சட்டமா, இவைகளை தொடர்ந்து இன்றைக்கு நிறைவேற்ற துடைக்கும் வக்பு திருத்த சட்டமா, இவைகள் அனைத்தையும் எதிர்த்து போர்க்குரல் எழுப்பி வருகின்றார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேலே சென்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்ட நகலை கிழித்தெறிந்து தனது எதிர்ப்பை காட்டி வருகின்றார். இப்படிப்பட்ட சூழலில் தங்கள் மத கடமையை ஆற்றுகின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ரமலான் நாளில் இந்த சூழல்களையும் ஒரு கடமையாக நினைவூட்டி எமது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துகளுடன் என்று திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாட்களுக்கான மண்டல பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று அதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் பங்கேற்ற 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது மகன் தினேஷ். இவரும் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் உள்ள அத்திப்பகுதி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா. இவரது மகன் ராகவன். இருவரும் நண்பர்கள் ஆவர். இவர்கள் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் நண்பர்கள் இருவரும் காலை தனது சொந்த கிராமத்திலிருந்து விலை உயர்ந்த மோட்டார் பைக்கில் ஈசிஆர் சாலை வழியாக புதுவை பகுதியில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்தனர். இவர்கள் வந்த மோட்டார் பைக்கை ராகவன் ஓட்டி வந்துள்ளார். இவர்கள் மரக்காணம் அருகே பவாத் வளைவு இந்த இடத்தில் வந்த பொழுது சென்னையில் இருந்து கும்பகோணத்திற்கு சென்ற தமிழக அரசு சொகுசு பேருந்து எதிர்பாராத விதமாக இவர்கள் சென்ற மோட்டார் பைக் மீது மோதியுள்ளது.
இதில் மோட்டார் பைக் அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு சுமார் 20 மீட்டர் தூரம் இழுத்து சென்றுள்ளது. இதனால் விலை உயர்ந்த மோட்டார் பைக் சுக்கு நூறாக அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்துவிட்டார். மோட்டார் பைக்கை ஓட்டி வந்த ராகவன் படுகாயமடைந்தார். இது பற்றி தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் படுகாயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை கனகசெட்டிக்குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தினேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மோட்டார் பைக் மீது மோதிய அரசு சொகுசு பேருந்தில் 24 பயணிகள் இருந்துள்ளனர். இந்த பேருந்தை காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த அருள்முருகன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 22வது ஆண்டு விழா துத்திப்பட்டு சேகம் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. விழாவுக்கு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் CAB தாமோதரன் தலைமை தாங்கினார். முன்னாள் செயலாளர் சந்திரன், சேகம் நிறுவன தலைவர் பத்மா தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவரும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான ஐசரி கணேசன் கலந்து கொண்டு 22ஆம் ஆண்டு மலரை வெளியிட்டார். மேலும் கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ஜெயேஷ் ஜார்ஜ், செயலாளர் வினோத்குமார், முதன்மை பொருளாளர் மெனு சிதம்பரம், முன்னாள் செயலாளர் ஸ்ரீஜித் நாயர், துபாய் மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழுமத்தின் உறுப்பினர் விஜயன் ஐயப்பன், கிரிக்கெட் வீரர் அருண் கார்த்திக், புதுச்சேரி அணி கேப்டன் ரோஹித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் கடந்த ஆண்டில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகள், கோப்பைகளும், சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்களுக்கும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேபோல் 12 மற்றும் 14 வயதிற்குட்பட்ட வீரர்களுக்கு நடந்த இன்டர் அகாடமி தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கும் விருது வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் வீரர் வீராங்கனைகள் பெற்றோர்கள் மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முடிவில் செயலாளர் ராமதாஸ் நன்றி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் கிளேனூர் அருகே புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் சென்டர் மீடியனில் செடிகள் நடப்பட்டு மொரட்டாண்டி டோல்கேட் நிர்வாகத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த செடிகளுக்கு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் மூலம் டிராக்டரில் தண்ணீர் பாய்ச்சி வருகின்றது. இந்நிலையில் இந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் புளிச்சப்பள்ளத்தை சேர்ந்த தனக்கோடி என்பவர் டிராக்டர் ஓட்டிக்கொண்டும், கொத்தமர் காலனியை சேர்ந்த தெய்வநாயகம் என்பவர் பின்புறமாக அமர்ந்து செடிகளுக்கு தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்தனர். காலை 11 மணிக்கு தைலாபுரம் அருகே தனக்கோடி டிராக்டரை நிறுத்திவிட்டு எதிரில் அமர்ந்தும் பின்புறமாக தெய்வநாயகம் அமர்ந்து பைப் மூலம் தண்ணீர் அடித்துள்ளார். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற PY05C 7860 என்ற பதிவெண் கொண்ட கார் தெய்வநாயகத்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் காருக்குள் தெய்வநாயகம் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். காரில் சென்ற புதுச்சேரி கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரபிக் என்பவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த கிளேனூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயமடைந்த ரபிக்கை மீட்டு புதுச்சேரி கதிரகாமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து கிளேனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மேல்மலை கிராமமான மன்னவனூர் பகுதியில் பொதுமக்களுக்காக பயன்படுத்தப்படும் குடிநீர் கழிவு நீர் போல் வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பல்வேறு தொற்று நோய்கள் உருவாவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடமும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடமும் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஊராட்சி செயலர் வீரமணி மன்னவனூர் மற்றும் வில்பட்டி 2 ஊராட்சிகளை கவனித்து வருவதால் தொடர்ந்து குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் குழப்பம் ஏற்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வில்பட்டி ஊராட்சியில் அனுமதி இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி கடத்தி வருவதாக வீடியோ சமூக வலைதளங்களில் சமூக ஆர்வலர்கள் பதிவு செய்து வந்த நிலையில் தொடரும் ஊராட்சி செயலாளரின் முறையற்ற பணி என குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகத்தினர் கண்டுகொள்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர்? ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகின்றார். இதன்படி மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று நடைபெற்ற 120வது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் இன்று புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி திருக்காஞ்சியில் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் தலைமையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி முன்னிலையில் நடைபெற்ற
மனதின் குரல் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா, மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன், மாநில செயலாளர் வெற்றி செல்வன் மற்றும் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணேஷ் மற்றும் வெங்கடேசன் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் 120 மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் யோகா நாள், நீர் சேமிப்பு, கோடைக்காலம் என்பதால் மாணவர்களுக்கான அறிவுரை குறித்தும் பிரதமர் மோடி பேசினார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்ததாவது, கோடை காலங்களில் நீர் சேமிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. கோடைக்கால விடுமுறையில் தன்னார்வ சேவைகளில் மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பள்ளிகள், சேவை அமைப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். மாணவர்கள் கோடைக்கால விடுமுறையில் தங்களுடைய திறனை மெருகேற்றிக் கொள்வதற்கும் புதிய பொழுதுபோக்கை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2015 ஜூன் 21ஆம் தேதியில் முதல் சர்வதேச யோகா நாள் கொண்டாடப்படுகின்றது. யோகா நாளுக்கு இன்னும் 100க்கும் குறைவான நாட்களே உள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான யோகா நாள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டுள்ளது. யோகாவை மூலமாக கொண்டு உலகம் முழுவதையும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாற்ற விரும்புகின்றோம். நம்முடைய திருவிழாக்கள் நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. ஈத், தமிழ் புத்தாண்டு திருநாளை கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றன என்று அவர் கூறினார். மேலும் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகள் குறித்தும் பிரதமர் மோடி பாராட்டி பேசினார். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு அரசு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக தலா ரூபாய் 25,000 வீதம் 22 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 5,50,000 மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் இறந்தோரின் ஈமச்சடங்கு நிதியாக தலா 15,000 வீதம் 6 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 90,000 ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 9 நபர்கள் பயன்பெறுகின்றனர். இதில் 2ஆம் தவணையாக 5 நபர்களுக்கு தலா ரூபாய் 2,20,000 வீதம் மொத்தம் ரூபாய் 11 லட்சமும், 3ஆம் தவணையாக 4 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,10,000 வீதம் 4 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 4,40,000 என 3 துறைகளையும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 9,70,000 பயனாளிகள் பெறுவதற்கான ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணமூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். காரைக்கால் தூய தேற்றரு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் அனுசரிக்கப்படுகின்றது. தவக்காலத்தை முன்னிட்டு இன்று ஜெபமாலை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருப்பலி பூஜையினை சேலம் மறைமாவட்ட ஆயர் பேரருட் திரு ராயப்பன் அருட்செல்வம் அவர்கள் தலைமையிலும் அருட்தந்தை முனைவர் பால்ராஜ்குமார் இணைப்பங்கு குரு அருட்திரு சுவாமிநாதன் செல்வம், கெஸ்ட் குரு அருட்திரு மோகன் ஆகியோரால் கூட்டு திருப்பலி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருப்பலி பூஜை நிறைவில் காரைக்கால் அன்னை தேற்றரு அன்னை ஆலயத்தில் கெஸ்ட் குருவாக சிறப்பாக பணி செய்த அருட்திரு மோகன் அவர்களுக்கு பங்கு பேரவை சார்பிலும் பங்கு மக்கள் சார்பிலும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. சிறந்த சமூக பணிக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஜி அகஸ்டின் சகாயத்திற்கு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து பட்டத்தை வழங்கியும் 50 ஆண்டுகளுக்கு மேல் கலைத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மத்திய அரசின் ஜனாதிபதி விருது பெற்ற கலைமாமணி சூசைராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டியும் வாழ்த்துக்களை தெரிவித்தும் ஆயர், பங்கு தந்தை, பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் சிறப்பு செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் டாக்டர் LSP சோழசிங்க ராயர், ஜான் அரேலியஸ், நெல்சன், ஜார்ஜ், ஆன்மேரி, அமலோர் சவரிராஜ் ஆகியோர் இணைந்து ஆயருக்கு சந்தன மாலை அணிவித்து கௌரவித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினந்தோறும் மகா யாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாம பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது.
மாநில கருநீகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாநில சங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் அலுவலர்களால் புதுவை மாநில சங்க நிர்வாகிகள் தேர்தல் நடைபெறும், மேலும் எதிர்கால சங்க நடவடிக்கைகள் பற்றியும், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் கருநீகர் சங்கத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட கோரி மத்திய மாநில அரசுகளை அணுகி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு தலைமை நடன சபாபதி, தலைமை சங்கம் துணைத் தலைவர் முத்துக்குமரன், செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். பாண்டிச்சேரி நுகர்வோர் பொருட்கள் மொத்த விற்பனை விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் 5வது பொதுக்குழு கூட்டம் ஹோட்டல் அக்காடில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் மற்றும் வருங்காலங்களில் சங்கத்தின் செயல்பாடுகள் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய நிர்வாக குழு தேர்வு நடைபெற்றது. இதில் மீண்டும் தலைவராக ஐயப்பன் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் பொது செயலாளராக தங்கதுரை, பொருளாளராக பாஸ்கர், துணைத் தலைவராக குமரவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிக்காக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாக குழுவினருக்கு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக வைத்தியநாதன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகின்றார். மேலும் தொடர்ந்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்து வருகின்றார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் உள்ள கல்வி குழுமம் தலைவர்கள் சுகுமார், ஷீலா சார்பாக மகளிர் மற்றும் பொதுமக்கள் குறையை ஏற்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் தலைமை தாங்கினர். மேலும் இந்நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களின் கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்தனர். துறை சார்ந்த அதிகாரியிடம் உடனடியாக தொலைபேசியில் பேசி ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்வதாக பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகி ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.